தயவு செஞ்சு என்னை இங்கே இறக்கி விட்டுறீங்களா? ஏ, நீங்க தங்கியிருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் விட்டுடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ பாபு, வண்டி அப்படி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இது என்னது இல்லையே? சந்திரது போல இருக்கு. ஆமா சந்திரதா. பரவாயில்லம்மா, நான் கொண்டு போய் சேர்த்துறேன். பாபு, அந்த பார்சலை இப்படி கொண்டா. ஏமா? சந்திரவை பார்த்து நானே நேர்ல கொடுத்துறேன். உங்களுக்கு எதுக்குமா அந்த சிரமம்? நானே கொண்டு போய் சேர்த்துறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கொண்டாயே. ஆமா, அவர் எங்க தங்கியிருக்காரு? என் ரூம்ல தான்மா தங்கி இருக்குது. உன் ரூம்ல தானா? ஹலோ மை டார்லிங். வாங்க சார், குட் மார்னிங். அப்படின்னு இல்லைங்க, இது ஆபீஸ். என் கூட விளையாடுறதுக்கு இது ஒண்ணும் பார்க் இல்ல. ஓஹோ, இந்த சாவி. இன்னைக்கு என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் ரூமுக்கு போறேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா. ஐயா எங்கேயாவது வெளியே போகணும்னா? அதான் முடியாதுன்னு 4 பேரையும் காத்தை இறக்கி விட்டுட்டு வண்டியை ஷெட்ல விட்டுட்டேன். அப்படியா சமாச்சாரம்? ஆமா. இருங்க இருங்க, இது அப்படியே போய் அவர்கிட்ட சொல்றேன். போய் சொல்ல, என்ன தலையா போயிடும்? தலை போகாது, இந்த மாசம் சம்பளம் தான் போகும். போகும் போகும். இந்த மாதிரி என்ன ஏதாவது வயிற்றுல கொட்டிக்கிட்டாரோ, அப்புறம் ஐயா கார்ல வரும்போது நல்லா டர்னிங்கா பார்த்து சடன் பிரேக் போட்டுடுவேன். அப்புறம் ஐயா அப்படியே அந்த பெல்ட் அடிக்க வேண்டியதான். என்னங்க இது, விளையாட்டா கூட இந்த மாதிரி ஆபீஸ்ல பேசாதீங்க, அப்புறம் வம்புல வந்து முடியும். சரி சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் கணக்கு கொடுத்துட்டு போங்க. என்ன பெட்ரோல் கணக்கா? நல்லா கேட்டா போ. அதுல பல சிக்கல் இருக்கு. 1008 அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். உன் அவசரத்துக்கு ஒண்ணு இப்ப கிடைக்காது. நிதானமா கணக்கா பார்த்து நாளை காலையில கொண்டு வந்து தரேன். இப்ப நான் அவசரமா வெளியில போகணும். எனக்காக சந்துரு காத்திருப்பான். எப்படியாவது இன்னைக்கு ஒரு வீடு அவனுக்கு தேடி கொடுக்கும். அடடே, நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எங்க பக்கத்து வீடு காலியா இருக்கு. என்ன? ஆமா, வீட்டுக்காரரு எல்லா பொறுப்பையும் எங்க அப்பா கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப நல்லதா போச்சு. ரோசி, அந்த வீட்டை எங்களுக்கே முடிச்சு கொடுத்துறேன். ஒண்ணு செய்யுங்களேன், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு சந்திரவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். வெரி குட் வெரி குட். கரெக்டா 8 மணிக்கெல்லாம் வந்துருவோம். தேங்க்யூ ரோசி, தேங்க்யூ தேங்க்யூ. அடடே, என்ன பண்ணி இங்கதான் இருக்கியா? நான் ரூம் எல்லாம் போய் தேடிட்டு வரேனே. பொழுது போகல, அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாபு, என்னுடைய துணி பார்சல உன் கார்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ பாத்தியா? ஓ பாத்தனே. உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கலான்னு எடுத்தேன். ஆனா அது பறி போயிடுச்சு. பறி போயிடுச்சா? ஆமா, நம்ம முதலாளி மக சித்ரா இல்ல, அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நானே நேர்ல கொடுத்துறேன், நீ போ அப்படின்னாங்க. நான் வந்துட்டேன். என்னடா அது வம்பு? ஆமா, அவங்க எதுக்காக நேர்ல கொடுக்கணும்? நம்ம கம்பெனில வேலை செய்யற ஆளுக்கு இவ்வளவு ஞாபக மனது இருக்கலாமான்னு கண்டிக்கிறதுக்கா இருக்கலாம். ஐயோ, என்னடா இது? ஆமா, அவங்க ரொம்ப கோவக்காரங்களோ? இவ்வளவுதானே நீ? அட பைத்தியக்காரா, இத பாரு, எனக்கு பெட்ரோல்ல காதல் ஆரம்பிச்ச மாதிரி. என்ன உனக்கு துணி பார்சல்ல காதல் ஆரம்பிக்க போகுது? நீ என்னப்பா என்னென்னமோ பேசுற? இப்ப நான் சொல்றதுல என்னப்பா தப்பு? அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட காதல் இல்லைன்னா பார்சலை நானே குடுக்கிறேன்னு ஏன் வாங்கி வச்சுக்கானே? இத பாரு, அப்படித்தான்ப்பா காதல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் உன்னுடைய சாமர்த்தியம். மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும். ஓஹோ, அதுக்குள்ளவே நீ தன்னம்பிக்கையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? நமக்கு எதுக்குப்பா காதலும் கத்திரிக்காயும்? ஏய் பாத்தியா, நம்ம எட்டியே கயிறு இருக்கிறீங்க. கற்காலத்துல இருந்து தற்காலம் வரைக்கும் ஒரு அழகான பொண்ணை காதலிக்காதவன் யாரு? அதுக்கு சொல்லப்பா, அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? இத பாரு, 2 மனசு ஒன்னா கலந்துருச்சுன்னா அப்புறம் அந்தஸ்தாவது மண்ணாங் கட்டியாவது. யூ டோன்ட் வரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் பாபு, பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நம்ம படத்தை நம்ம கிட்டே விடுறதுக்கு ஆரம்பிச்சியா நீ? போ ரூம்ல போய் பேசுவோம். பாபு, பாபு. என்னப்பா? பாபு, ஆனா விஷயத்தை சொல்லு. அவ என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? என்னது? ஒண்ணும் இல்ல, அவ என்னை பத்தி ஏதாவது கேட்டாளான்னு. பாருடாப்பா அவசரத்தை. ஏப்பா, ஓன் ஸ்பீடுக்கு நம்மால ஹெல்ப் பண்ண முடியாது. சும்மா கேட்டா அதுக்குள்ள என்னமோ லொடலொடங்கிறிய. நீ ஏன்பா சும்மா ஒரி பண்ணிக்கிற? காதல் கொஞ்சம் கனியட்டும், அது வரைக்கும் பொறுமையா இரு. ஆல் ரைட், இனிமே அதை பத்தி நான் பேசுறது இல்ல, விடு. ரைட். நெல்லு, வீட்டு விஷயம் என்னாச்சு? என்னமோ ஒன்னால முடியாத காரியம் அந்த மெட்ராஸ்ல இல்லன்னு தடபடன்னு கத்துனேன். ஆமா, இப்ப என்ன கெட்டு போச்சா? வீட்டு விஷயமா எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ராத்திரி 8 மணிக்கு நம்ம அங்க போறோம். வெரி குட். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு காஃபி சாப்பிட்டா என்ன? ரேஷா சாப்பிடலாமே, ஆனா காசு ஒண்ணுது. அடிச்சு விட்டு. வீடு பரவாயில்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது மட்டுமா, நம்ம ரோசி வீடு கூட பக்கத்துல தான் இருக்கு. போதும் போதும், நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. மிஸ்டர் சந்திரு, இந்த தெருவுல எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இத பாருங்க, இந்த முன்னாடி ரூம் மாதிரியே எங்க வீட்லயும் ஒரு ரூம் இருக்கு. நான் எப்பவும் அங்கதான் இருப்பேன். ஓஹோ, நீ எப்பவும் அங்கதான் இருப்பியா? வெரி குட் வெரி குட், ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தினம் உன்னை பார்க்கலாம், பேசலாம். அவங்க அப்பன் கொடுக்குற உதையும் வாங்கலாம். வீட்டுக்கு வாடகை கொடுக்க போறது நானுப்பா. முதல்ல என் வசதியை கவனி, அப்புறம் உன் கேஸ கவனிக்கலாம். என்னமாப்பா, எப்படியும் இந்த வீட்டை விட்டுடாத. அப்புறம் அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அது சரி, முதல்ல வாடகை தெரியிட்டுப்பா, நமக்கு ஒத்து வருதா பாக்கலாம். அதுக்கு என்னங்கப்பா, அப்பா வந்தோடனே முடிச்சுட்டா போச்சு. என்ன வீடெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு பார்த்தாச்சு. அப்பா, இவர்தான் மிஸ்டர் சந்துரு, சித்ரா மெடிக்கல்ஸ்ல இருக்கார். வணக்கம். இவர் வந்து இங்க முதலாளிக்கு ஆமா ஆமா, முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவன். அவருடைய பிசினஸ் எல்லாம் இவரு கூட போகாம ஒண்ணும் நடக்காது. நடக்காது. இந்த வீட்டுக்கு எவ்வளவோ போட்டு இருந்தும் என் பொண்ணு சொன்னதுனால உங்களுக்காக வேண்டி வச்சிருந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப இந்த வீட்டுக்கு வாடகை 78.75 ரூபாய். அதென்ன 8.75 துண்டு? அதாவது இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அது அப்படி இப்படி. ஆமா ஆமா ஆமா, இருக்க வேண்டிய நியாயம் தானே. என்னப்பா 8.75 தானே கொடுத்துட்டா நீ போச்சு. ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியும்பா. சார், அது ரொம்ப அதிகமா இல்ல வாடகை? இத பாருங்க, இங்க பேரம் கிடையாது. எனக்கு என்ன கமிஷனா கொடுக்க போறீங்க? அதானே. அப்படியே இருந்தாலும் நமக்காக தானே கஷ்டப்படுறாரு. இந்த பாரு சந்துரு, நீ மெட்ராஸ்ல வந்து இருந்துகிட்டு வாடகை அதிகம் கம்மி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு பேசிட்ட. என்னுடைய நிலைமைக்கு ஒத்து வர வேண்டாம். நீ கவலையே படாதப்பா. இந்த முதல் ரூமை நான் எடுத்துக்கிறேன். நீ 50 ரூபாய் கொடு, பாக்கி எல்லாம் நான் கொடுக்கறேன். ஆமாங்க, அதுதான் பெட்டர். அப்புறம் உங்களுக்கு வேற வீடு கிடைக்காது. சார் தான், ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ்? நீ வேற அட்வான்ஸ் பத்தியா? அவர் நடுவுல இருந்து சொல்லும் போது வீட்டுக்காரர் அட்வான்ஸ் கேட்பாரா? எஸ், எங்க அப்பா வார்த்தைக்கு அப்பீலே கிடையாது. இது எப்படி இருந்தாலும் எனக்கு மாசம் வாடகை மட்டும் கரெக்டா வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்க வரங்க. என்னங்க? சீதா, 1 மினிட், இன்னும் கொஞ்சம் தான். இதை முடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிடுறேன். இந்த லீவ் நாளை வீணாக்காம எங்கேயாவது கிளம்பும். நீங்க உங்க வேலையை கவனிங்க. நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லத்தான் இங்க வந்தேன். என்ன சமாச்சாரம் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியுமே. நிச்சயமா தெரியாது. என்ன தெரியாதா? நான் சொல்லிட்டா என்ன தருவேன்? நீங்க எது கேட்டாலும் தர்றேன். அப்புறம் ஏமாத்த கூடாது. இங்க வா சொல்றேன். நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அதானே? அதுதான் இல்ல. இல்லையா? இதை விட நல்ல சமாச்சாரம் நீ என்ன சொல்ல போற? எங்க அண்ணாவுக்கு வேலை கிடைச்சிருக்கான். யாருக்கு? நம்ம சந்துருக்கா? வெரி குட். நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா. ஆமா, ஊர்ல இருந்து ஏதாவது லெட்டர் வந்ததா? ஆமா, காலையில தான் வந்தது. ஆஹா, சந்துருவுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு ஒரு குறை இல்லாம நல்லா இருக்கும். இப்பதான் அம்மாவுக்கு கூட ரொம்ப திருப்தி. பின்ன இல்லாம இருக்குமா? அம்மாவுக்கு சந்துரு தானே எல்லாம். ஆமா, இந்த ஹாப்பி நியூஸ் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நீ சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிக்கோ. நம்ம ரெண்டு பேரும் எங்கேயா ஜாலியா வெளியே புறப்படும். ஐயோ, 7 மணி வரைக்கும் நான் எங்கேயும் புறப்பட முடியாது. சமையல் வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நோ நோ மேடம், இன்னைக்கு நீ சமைக்க கூடாது. உனக்கு இன்னைக்கு ஹாலிடே. சாப்பாடு? சாப்பாடெல்லாம் வெளியே தான். புறப்படு, குயிக், கம் ஆன். எஸ், கம் இன் ப்ளீஸ். வணக்கம். நீங்களா? ஏன் திகைச்சு நிக்கிறீங்க? இங்க நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லல. எதிர்பாராத விதமா திடீர்னு இங்க நிக்கிறீங்களே. பரவாயில்ல. ரூம் சுத்தம் இல்ல, மன்னிக்கணும். அவ்வா, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா? உட்காருங்க. மிஸ்டர் சந்திரு, இப்ப நான் எதுக்காக வந்து தெரியுமா? நிஜமாவா? நேத்து நான் மறந்து விட்டுட்டு போன அந்த பாக்கெட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். இதுக்காக நீங்க அனாவசியமா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டியது இல்லையே. உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வந்தேன். என்னையா சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து சந்திச்சிருப்பேன். உங்களை விட நான் சின்னவன், அதுலயும் பெண். எனக்கு எதுக்கு அந்த சம்பிரதாயம் இல்ல. சின்னவளா இருந்தாலும் முதலாளியோட பொண்ணு இல்லையா? சாதாரண எளிய குடும்ப பெண்ணா இருந்தா நீங்க எப்படி நடிப்பீங்க? சாதாரணமாக நடந்துக்குவேன். அதே மாதிரி என்கிட்டயும் நடந்துங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். நீங்க மெட்ராஸ்ல சுத்தி பாத்துட்டீங்களா? மெட்ராஸ் இன்னும் சுத்தி பார்க்கல, நாளைக்கு தான் சுத்தி பார்க்கலான்னு. தனியாவா? இல்ல, பாபு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கான். ஏ, நான் கூப்பிட்டா என்னோட வரமாட்டீங்களா? வருவேன். தயக்கம் எதுக்கு? சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு புறப்படுங்க. ஏ, மன்னிக்கும். எதுக்கு? என்கிட்ட உள்ளதுலயே இதுதான் நல்ல ட்ரெஸ். இன் எனி ட்ரெஸ் யூ லுக் நைஸ். தேங்க்ஸ். வாங்க.
உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஏதாவது பேசுங்களே சந்திரு. இந்த ரம்யமான சூழ்நிலையில எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது. இயற்கை அழகுல அப்படியே லயிச்சு உங்க மனசை பறி கொடுத்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது சுற்றுப்புறமே அழகாத்தான் இருக்கு. ஓஹோ, அப்போ நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? உங்களை வர்ணிக்கிறதுக்கு நான் ஒரு கவிஞரா பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இத பாருங்க, தேவையில்லாத விஷயத்துக்குள்ள வருத்தப்பட வேண்டாம். இது சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயம். சரி, சந்திரு, என்ன திடீர்னு யோசனை? ஒண்ணுமில்ல. ஏன் எழுந்துட்டீங்க? என்னோட பேச பிடிக்கலையா? இல்லை, என்னையும் உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த பாருங்க, நீங்க என்ன நல்லவன் நினைக்கிறீங்களா? இது என்ன கேள்வி? உங்கள்கிட்ட உண்மையை சொல்றேன். வாழ்க்கையில நான் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சவன். மனசாட்சிக்கு விரோதமா அந்த காரியத்தை செஞ்சுட்டு சதா அதை நினைச்சு நினைச்சு அதுக்காக வேதனைப்படுறவன். உங்களை போல பண்புள்ளவங்க கூட பேசுறதுக்கே யோகிதை இல்லாத. தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. குற்றம் செய்வது தவறு. தான் செய்த தவறை உணர்ந்து வருத்தப்படுறதா மனித தன்மை. நான் செய்த குற்றத்தை சொன்னேன்னா நிச்சயமா என்ன வெறுப்பீங்க. சந்திரு, நீங்க என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படாது. அதுக்காக உங்களை வெறுக்கவும் நான் தயாரா இருக்கேன். சித்ரா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருந்து பழைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. சில சமயங்கள்ல என்ன பற்றி நானே நினைக்கும் போது. சந்திரு, இப்போ அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். என் மேல உங்களுக்கு இவ்வளவு பரிவு ஏற்பட்டதுக்கு நான் உண்மையிலேயே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். உங்களை சந்திச்சதே என் பாக்கியான்னு நான் நினைக்கும் போது நீங்க எதுக்காக நன்றி செலுத்தணும்? சித்ரா. சந்திரு, சந்திரு, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நிறைவேற்றுறீங்களா? என்ன? நிறைவேற்றுறேன்னு உறுதி கொடுங்க. சொல்லுவேன். என்னால முடிஞ்சா நிறைவேற்றுறேன். சொல்லுங்க. இந்த சொல்லுங்க, வாங்க, போங்கன்னு என்னை மரியாதை கொடுத்து கூப்பிடக்கூடாது. ஏன்? ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன். சித்ரா. சித்ரா. ஓ, வா ரோசி. என்ன சித்ரா, நீ பாட்டும் ஆட்டமும் ஒரே அமக்களமா இருக்கு. ஆமா ரோசி, இன்னைக்கு என்னமோ தெரியல, என்ன அறியாமையே என் மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஐ சி. அப்பா ஏதாவது கல்யாண விஷயமா முடிவு செஞ்சிருப்பாரு, அதானே? போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வந்து உனக்கு சந்துருவை தெரியுமில்ல? ஓ எஸ், தெரியுமே. அவரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயமா? அவரை பார்த்தா நல்லவரை தோணலையே. சிச்சி, அவர் ரொம்ப நல்லவர். ஓஹோ, அவர் கல்யாணம் ஆனவர்னு நினைக்கிறேன். இல்லடி, பிரம்மச்சாரி. பார்த்தா சுத்த அசடு மாதிரி இருக்காரு. ஐயோ, அவரை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ரொம்ப புத்திசாலி. ஆமா, அவரை பத்தி இவ்வளவு கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு என்னையும் அபிப்பிராயம் கேட்ட? ஒண்ணுமில்லை, சும்மாதான். காரணம் இல்லாம கேட்டியா? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. விளையாட்டெல்லாம் போது அவர் என்னமோ வீடு பார்த்திருக்காராமே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? அது என் பக்கத்து வீட்டுக்கு தான் குடி வர போறாரு. ஏற்பாடெல்லாம் கூட நான் தான் செஞ்சேன். அப்படியா? சந்தோஷத்தை பாரு. இனிமே உன்னை அடிக்கடி அங்க எதிர்பார்க்கலாம்.
எனக்கா எல்லா போனாலும் அவருக்காக கேலி போகுது. இத பாரு, காலைல 8 மணி கரெக்டா நீங்க வந்துடணும். எதுக்கு? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன். ஓகே, மறந்துடாதே. மார்னிங் 8. பை பை. அப்படியே வைங்க. ரோசி, இதெல்லாத்தையும் கொண்டு போய் சமையலறைக்குள்ள வச்சு. எது எது எங்கெங்க வைக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க வீட்டுல சமையலறைக்குள்ளேயே போனது இல்லையே. இப்ப என்ன செய்யலாம்? மொத்தமா கொண்டு போய் போட்டுடுவோம். அவங்க அம்மா வந்து சரிப்படுத்து. ஓகே, வாங்க வாங்க. இவ்வளவு சீக்கிரம் ரயில் வந்துச்சா? இவங்கதான் உங்க அம்மாவா? ஆமா அம்மா, இது எங்க முதலாளியோட பொண்ணு, பேரு சித்ரா. அம்மா, இதுதான் எங்க முதலாளி வீட்டுல டைப் அடிக்குது. நமஸ்காரம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஏன் நீங்க எல்லாம் நிக்கிறீங்க? கூலியே வீட்டுல வந்து வாங்கிக்கோங்க. போங்க போங்க. ரோசி, சித்ரா, இந்த சேஸ் சாமானெல்லாம் ஏது? வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டா மட்டும் போதுமா? சமையல் செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? 4 பேர் வந்து போனா உட்கார்றதுக்கு என்ன செய்யுது? வீடு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க வேண்டாம்? அம்மா, இந்த ஆம்பளைகளுக்கு முன் யோசனை இருக்கிறது இல்ல. கரெக்ட் கரெக்ட். நீ ஆம்பளை தான், சும்மா இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி பண்ணுமா. சித்ரா, இந்த சாமானுக்கெல்லாம் பணம் நான் ஒண்ணும் செலவு பண்ணலையே. எங்க வீட்டுல நிறைய இருந்தது, உங்க உபயோகத்துக்காக இங்க கொண்டு வந்து போட்டேன், அவ்வளவுதான். பேஷ், ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. உன்னுடைய அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்ல, நேரம் வரும்போது நானே சொல்றேன். அம்மா, காபி ரெடி. எடுத்துங்கம்மா. ஓஹோ, டேஞ்சர் டேஞ்சர், டச் பண்ணாதீங்க, இருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ரோசி, இந்த காபி நீ தான் போட்டியா இல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தியா? நான் தான் தயார் பண்ணேன். அப்ப இது விளக்கணதான். அம்மா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கொஞ்சம் கூட முகத்தை சுளிக்காம அவளையே சாப்பிட்டு காமிக்க சொல்லுங்க பாப்போம். சாப்பா ஆசையோட எல்லாம் பண்ணிருக்கான். அவனுக்கு என்ன செய்யாதப்பா. எடுத்துங்க. ஆமா, இப்ப நம்ம 5 பேர் இருக்கோம், 4 கப். நாங்க பாதி பாதி சாப்பிடுறோம் இல்ல சித்ரா? ஓ, சாப்பிடுவோமே. அப்ப நாங்க மட்டும் என்னவா? எல்லாம் உங்க மாதிரி தான். ரோசி, நம்ம ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோமா? ஓ எஸ். இந்தா. சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. அம்மா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, குளிச்சுட்டு ஓய்வு எடுத்துங்க. எனக்கு எதுக்கம்மா ஓய்வு? இதோ பா சித்ரா, சீக்கிரத்திலே நான் சமைச்சிடுறேன். நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, நேரமாச்சு, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் தான் அடிக்கடி வர போறேனே. ஆமா சித்ரா, இங்க அம்மாவுக்கு யாரையும் தெரியாது, நீ அடிக்கடி வந்து பாத்துட்டு. ஓ எஸ். வரட்டுமா? ரோசி, போவோமா? ஓ எஸ், நாங்க வரோம்மா. தங்கமான பொண்ணு. ஆமா. மெதுவா மெதுவா. உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஆமா, நீங்க கூப்பிட போறீங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். விஷயத்தை சொல்லுங்களேன். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு பிக்சருக்கு போமா? பிக்சர் என்னது? நாசமா போச்சு. பிக்சர்ல பிக்சர் சினிமா, அதுக்கு போமா? சினிமாவுக்கா? ஐயோ, ஏன் பயப்படுறேன்? உங்க அப்பா வீட்டுல இருக்காரா? அவரு தோட்டத்து பக்கம் போயிருக்காரு, இப்ப இங்க வரமாட்டார். வயசான மனுஷன் காலையில எழுந்திருச்சு மாதா கோவிலுக்கு போய் புண்ணியத்தை தடாம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம உயிரை ஏன் இப்படி வாக்குறாரு? நெல்லியா, மாதா கோயிலுக்கு நான் போயிட்டா உன் மண்டையை உடைக்கிறது யாரு? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சார் இது? நான் ஒண்ணும் தப்பா பேசாரு. விடிஞ்சது விடியாகுமா? உனக்கு என்ன துணிச்சல் தான் நீ இப்படி செய்வ? உன்னை சும்மா விடக்கூடாது. சார் வந்து வேற ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டு குழால ஜலம் வருதான்னு கேட்டேன் சார். ஏன்னா எங்க வீட்டு குழால ஒரு சொட்டு தண்ணி கிடையாது சார். இப்படி இருந்தா நான் எப்படி சார் ஆபீஸுக்கு போக முடியும்? நீ ஆபீஸுக்கு போய் இல்ல ஆத்துல போய் விழு. எனக்கு என்ன அதை பத்தி? என்ன கதையா விட? என்ன 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 சொன்னீங்க? கதையா? நான் ஒண்ணும் கதை சொல்லல சார், உண்மைதான் சார். நீங்களே வந்து பாருங்க சார். என்னையா மழுப்புற? எனக்கு என்ன வயசு தெரியுமா உனக்கு? உங்களுக்கா? ஏராளமா இருக்கணுமே. கேட்கறதுக்கு பதில் சொல்லியா? இங்க இருந்து நீங்க என் பொண்ணுகிட்ட பேசலாமா? சார், நீங்க எங்கேயோ தோட்டத்தில் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் பேசிவிட்டேன் சார். தப்புதான் சார். உனக்கு அறிவு இருக்கையா? சார் சார், அறிவை பத்தி நீங்க கேட்கலாமா சார்? நான் புத்திசாலி சார். நீ புத்திசாலி தாயா. என் பொண்ணு இருக்காளே, அவகிட்ட தான் ஏதோ கோளாறு இருக்கு. எங்க ஓடிட்டாளா? இருக்கட்டும், நான் உள்ள போய் பேசிக்கிறேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, 4 பேர் பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? தப்பா தான் சார் நினைப்பாங்க. டெஃபினட்டா தப்பா தான் சார் நினைப்பாங்க. ரொம்ப
வம்புக்கார உலகம் சார், வம்புக்கார உலகம். அது தெரியுதுல்ல. ஏதாவது பேசணும்னா டைரக்டா வீட்டுக்குள்ள வந்து பேசுறது. என்ன 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 சொல்றீங்க, என்ன சொல்றீங்க சார்? எனக்கு இது தெரியாம போச்சே சார். நான் உள்ள வந்து பேசினா நீங்க தப்பா நினைப்பீங்களேன்னு நினைச்சிட்டேன் சார். இனிமே நான் அங்கேயே வந்து பேசுறேன் சார். இப்ப எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சே, நான் வரேன் சார். எங்கயா கிளம்பிட்டேன்? வாயா இங்க. எங்க இங்க வாயா அண்ணா, அங்கேயா சார்? நிச்சயமா வரணுமா? இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, நான் இன்னொரு சமயம் வரேன் சார். இப்ப நீ வர்றியா இல்ல? இல்ல சார், 10 செகண்ட்ல நானே அங்க வந்துடுறேன் சார், நானே வந்துடுறேன். ஐயோ, இப்பவே என்ன அங்க விட்டுறாரு, என்ன விபரீதம் நடக்குமோ தெரியலையே. எப்பா போலன்னா சும்மா விட மாட்டார் போல இருக்கு இந்த ஆளு.